நம்மளுடைய இந்த வாட்ஸ் இன்சைட் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் நம்ம ஏற்கனவே ராப்டி அதுக்கப்புறம் வின்ஃபாஸ்டோடைய ஃபேக்ட்ரி டூர்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு தொடர்ச்சியாக இப்போ நாம சென்னையில் இருக்கக்கூடிய BMW குரூப் பிளான்ட்டுக்குள்ளே நிற்கிறோம். இங்கே ஒரு 11 கார்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது கண்ட்ரிமன் C அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோடைய லான்ச்சுக்கு. ஸோ இப்போது இங்கே இந்த பிளான்ட்னுடைய ஒரு அசம்பிளி லைனையும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. வாங்க என்னென்ன எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பாருங்கள் 3 லெவலில் எவ்வளவு ஷெல்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மினி கண்ட்ரிமனுடைய ஷெல்லு தான் இது. டோரெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பானட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை கார்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அடுத்து அசம்பிளி லைனுக்கு எடுத்துகிட்டு போய் இன்டீரியர் எல்லாம் ஃபிக்ஸிங் பண்ணி அண்ட் உங்களுக்கு இன்ஜினாக இருக்கட்டும் அண்ட் ஆக்சல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வெஹிக்கிளை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. இங்கே ஸ்டாக் ஆகிருக்கிறதுல பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரு X7 ஒரு பாடி ஷெல்லு. ஸோ நிறைய கார்ஸ்னுடைய பாடி ஷெல் வந்து மிக்ஸ்டாக தான் வச்சுருக்காங்க. அந்த சைடில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே X7 பாடி ஷெல் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு பார்கோடிங் போட்டு ஒரு நம்பரிங்கோட இருக்குது. ஸோ எந்த பார்ட் எந்த காருக்கு போகுது அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது மினி கண்ட்ரிமனுடைய அசம்பிளி லைன். பட் இதுக்கு பேரலாக அப்படியே பாருங்கள், உங்களுக்கு BMW நிறைய ப்ராடக்ட்ஸ்னுடைய அசம்பிளி லைன் இருக்குது. இது X1 அசம்பிளி லைனு. இங்கே பாருங்கள், BMW 5 சீரீஸ் வந்து ரெடி ஆகி போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நிறைய அசம்பிளி லைன்ஸ் வந்து பேரலாக ரன் ஆகிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட்டில் சென்னை BMW பிளான்ட்டில் மட்டும் 11 மாடல்ஸ் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த மினி கண்ட்ரிமன் வந்து 11வது மாடல். அண்ட் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அசம்பிளி லைன். அண்ட் இந்த மினி கண்ட்ரிமனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே இங்கே பண்ணலை, ஒரு 50-50 மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு CKD பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு அசம்பிளி தான். ஸோ மேனுஃபேக்சரிங் நிறைய பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கார்ட்ஸில் வந்து வந்துடும். மேனுஃபேக்சர்ட் பார்ட்ஸ்லாம் வேறு பிளான்ட்டில் இருந்து. ஸோ அது எல்லாமே அசம்பிளி பண்ணி இங்கே கொடுக்குறாங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, CBUவாக கொண்டு வரும்போது நிறைய டாக்ஸேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. CKDயில் டாக்ஸ் குறையும். ஸோ வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் குறையும். ஸோ அதுதான் பாயிண்ட்டு இந்த அசம்பிளி லைனை இங்கே நடத்துறது. அண்ட் 2007 காலகட்டத்திலேருந்து இந்த அசம்பிளி லைன் வந்து இந்த நம்ம சென்னை BMW பிளான்ட் வந்து ஆக்டிவ் ஃபங்க்ஷனிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 19 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த BMW பிளான்ட் வந்து இங்கே உருவாகி. அண்ட் இன்னைக்கு நமக்கான வாய்ப்பு இதை சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அங்கே பார்த்த இந்த ஸ்டாக் பண்ணி வச்சுருந்த இந்த பாடி ஷெல் வந்து உங்களுக்கு இங்கே இப்போ இந்த அசம்பிளி லைனுடைய ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வருது. ஸோ இங்கே தான் வந்து இந்த பூட் டோருக்கான இந்த மெக்கானிக்கல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரட் அசம்பிளி எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், அசம்பிளி லைனுக்குள்ளே வரும்போதே டோர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கே அப்படின்னு. எஸ், அலைன்மெண்ட்டுக்காக டோர்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரியர் பூட் டோர்னுடைய இந்த ஸ்ட்ரட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, டோர்ஸ் எல்லாம் வந்து கழட்டிடுறாங்க. ஏன் கழட்டுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ரப்பர் பீடிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த லைனர்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து டோரில் ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த ரப்பர் பீடிங்ஸை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் பெயிண்டட் டோர் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த மெட்டல் பார்ட் மட்டும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த டோர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இனிமே தான் அசம்பிள் பண்ண போகிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த பாருங்கள், டோரில் உள்ளே வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இது இந்த கண்ட்ரிமனுடைய டோரு. இந்த டோரில் வந்து நமக்கு டோர் பேடு அண்ட் இந்த பவர் விண்டோஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே அசம்பிள் ஆகி ஒரு பர்டிகுலர் டிரைவர் டோர் வந்து உங்களுக்கு இங்கே அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட்டு எடுத்து மவுண்ட் பண்ணிவிட்டு ஒயரிங்கை கனெக்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை இதில். ஸோ இந்த மாதிரி ப்ரெப்பான ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் வந்துடும். இது வந்து அசம்பிளி லைனில் அப்படியே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி இந்த டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், டிரைவர் டோர் இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ இப்போது அங்கே இருக்கக்கூடிய டிரைவர் டோர் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம். இங்கே வந்து இந்த சக்ஷன் வச்சு இந்த ரோபாட்டிக் ஆர்மில் உங்களுக்கு டோரை வந்து எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுற பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப கிளியராக வந்து நமக்கு வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இப்படி வச்சுட்டு இப்போ வந்து போல்ட்டிங் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரே ஒரு பர்சன் வந்து இந்த ரோபாட்டிக் ஆர்ம்னுடைய ஹெல்ப்னால இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுது பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இந்த ரன்னிங் போர்டில் வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பீஸ் இருக்குல்ல, இப்போ வரக்கூடிய காசில் எல்லாருமே இந்த ரன்னிங் போர்டு வந்து இந்த ஃபைபரில் தான் வருது, இந்த ABS பிளாஸ்டிக் சொல்லக்கூடியதில். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து ஒரு கிளிப் ஆன் தான், ஒரு 4 கிளிப்பு தான், ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணாலே போதும். அவ்வளவுதான், செட் ஆகிடுச்சு. வெஹிக்கிளோடைய ஃபியூவல் டேங்க் இது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபியூவல் டேங்கை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபியூவல் டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அசம்பிளி லைனில் வெஹிக்கிளே வந்து அப்படியே ஒரு ட்விஸ்ட் ஆகி ஃபியூவல் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள்.
கிளாம்பிங் போட்டு ஃபியூல் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது வெஹிக்கிளோடைய டேஷ்போர்ட். ஸோ இதுதான் டேஷ்போர்ட்னுடைய ரியர் போர்ஷன். இங்கே பாருங்கள் இந்த ஏசி ப்ளோயர் யூனிட்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேனுடைய அந்த யூனிட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் பாருங்கள் அந்த க்ளவ் பாக்ஸ்னு சொல்லுவோம்ல, ஸோ க்ளவ் பாக்ஸ்னுடைய அந்த இன்னர் போர்ஷன். ஸோ ரியர் போர்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இதுதான் அந்த டேஷ்போர்ட். ஸோ இந்த டேஷ்போர்டை எப்படி வெஹிக்கிள்குள்ளே போகுதுன்னு பாருங்கள். ஒரு ரொபாட்டிக் ஆர்ம் மூலமாக அதை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி காருக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இந்த ஆர்ம் வந்து அப்படியே உள்ளே போகுது. ஸோ இதில் பாருங்கள் இந்த பி பில்லர் வந்து ஸ்க்ராட்ச் ஆடக்கூடாதுன்றதுனால அங்கேயும் உங்களுக்கு வந்து இந்த குஷனிங் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆர்ம்லேயுமே கூட இந்த வெல்வெட் குஷன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளில் எந்த விதமான இந்த பெயிண்ட் டேமேஜாக இருக்கட்டும் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு சேஃப்டிக்கான விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளோர் மேட்டு எந்த அளவுக்கு கரெக்டான அந்த ஸ்பேசிங்கோடு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ளோர் மேட்டை வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அண்ட் இங்கே பாருங்கள் இந்த சன் வைசர் அண்ட் ரூஃப் அப்போல்ஸ்ட்ரி எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பார்ட் என்னன்னு தெரியுதா? ஸோ வெஹிக்கிள் வரக்கூடிய சென்டர் டேஷ்போர்ட் கன்சோல் தான் இது. இதை பாருங்கள், சென்டர் ஆம்ரெஸ்ட் பாருங்கள், ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட்டு. ஸோ இந்த கன்சோல் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இன்டீரியரும் சைட் பை சைடாக அவங்க வந்து ஃபிக்ஸிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம அங்கே பார்த்த அந்த சென்டர் டேஷ்போர்ட் கன்சோல் அந்த ஆம்ரெஸ்ட் போர்ஷன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்னும் ஸ்டேரிங்கு சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது தான் இன்ஜின். இப்போ நம்ம அந்த மினி கண்ட்ரிமனுடைய அந்த ஒரு அசம்பிளி லைனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வந்து அசம்பிள் ஆகிட்டு இருக்கிறத. ஸோ இந்த அசம்பிளி லைனில் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கண்ட்ரிமன் சீனுடைய அசம்பிளி லைனு. ஸோ இந்த அசம்பிளி லைனில் ஒவ்வொரு வெஹிக்கிளாக அப்படியே மூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது வந்து அந்த இன்ஜின் அண்ட் மெக்கானிக்கல்ஸ் வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய இடம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து நல்லா விசிபிளாக தெரியுது. இங்கே உங்களுக்கு ரியர் ஆக்ஸில் அசம்பிள் பண்ணுறாங்க பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய ட்ராலியில் வந்து இது வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்கில் அப்படியே மேலே லிஃப்ட் ஆகி ப்ராப்பராக உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷனோட இந்த ஆக்சல் அசம்பிளி வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம். டிஸ்க் பிரேக் ரோட்டர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் பாக்ஸு, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் டிஸ்க் பிரேக் அசம்பிளி. இப்போ நம்ம நிற்கிறது இந்த வெஹிக்கிளுக்கான வின் நம்பர் பிரிண்ட் பண்ணக்கூடிய இடம். ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கான தனித்துவமான ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வின் நம்பர் தான். வின் நம்பரை வச்சு தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான மிஷின் வந்து இது இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் மாதிரி இதில் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த பிரிண்டிங் பண்ணக்கூடிய இந்த வின் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம் இது. ஸோ இந்த ஜாப் கார்டில் இருக்கக்கூடிய இந்த வின் நம்பர் தான் வந்து உங்களுக்கு இந்த பார்கோட் மூலமாக அந்த மிஷின் மூலமாக உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கான எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு ப்ராசஸாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சன்ரூஃபை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோலில் வரக்கூடிய இந்த ரப்பர் பீடிங்கை எடுத்து உங்களுக்கு இந்த சன்ரூஃப் வரக்கூடிய அந்த லைனரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனில் உங்களுக்கு சன்ரூஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வெஹிக்கிளுடைய அந்த பேனராமிக் சன்ரூஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ மேனுவலாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் வந்து உள்ளே உட்காந்துட்டு இந்த பாடியோட வந்து இதை வந்து அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த இன்ஜின் ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒவ்வொரு பார்ட்டும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான பிளாஸ்டிக் கிளாம்பிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த கிளாம்பிங்ஸ் இந்த மாதிரியான கிளாம்பிங்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் கிளாக் வந்து எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு டைமிங் பேஸ் பண்ணி ரன் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ்க்கு 3 minutes அப்படின்ற ஒரு டைமிங் இருந்ததுன்னா 3 minutesக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போகணும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது இந்த வெஹிக்கிளில் இந்த ஃப்ரண்ட் பானட்டுக்கு ஸ்ட்ரட்டெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டில்டபிள் அசம்பிளி லைனில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வெஹிக்கிளை வந்து ட்விஸ்ட் பண்ணி கீழே வரக்கூடிய இந்த ஒயரிங் அசம்பிளி எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் ஒயரிங் அசம்பிளி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இது அப்படியே காரை வந்து அப்படியே ஒரு சைடுக்கு திருப்புது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு சன்ரூஃப் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போது நான் முதல்ல காட்டின மாதிரி இங்கே உங்களுக்கு இந்த ஃபியூவல் டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது ரூஃப் வரக்கூடிய அப்போல்ஸ்ட்ரி. இந்த பாருங்கள், அந்த சன்ரூஃப்கான கட் அவுட் போர்ஷனோட இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீல் ஆர்ச்சில் வரக்கூடிய கிளாடிங். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிளாடிங் இல்லாமல் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்து அந்த கிளாடிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வீல் ஆர்ச்சுக்குள்ளே வரக்கூடிய லைனர். ஸோ இதையும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லைனர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். வீல் வெல்லுக்குள்ளே வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ரோபாட்டிக் ஆர்ம் தான் வந்து இந்த வீலை வந்து எடுத்து அப்படியே நமக்கு வந்து இந்த காருக்கிட்ட வரைக்கும் போயிடும்.
அண்ட் அங்கே உங்களுக்கு போல்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த சென்டர் மினி அப்படிங்கிற கேப்பையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே தான் வந்து வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் இன்ஜின் ரேக்கில் வரக்கூடிய இன்ஜினை ஃபர்ஸ்ட்டு இந்த க்ரேன் மூலமாக லிஃப்ட் பண்ணி இந்த கன்வேயரில் அட்டாச் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இங்கேருந்து இன்ஜின் காம்பனன்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ட்ராலியில் இன்ஜின்னு ஃப்ரண்ட் ஆக்சல் வந்து வருது இல்லையா? ஸோ அந்த ட்ராலி அப்படியே நகர்ந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுது. இங்கே பாருங்கள், இந்த ட்ராலி அதே ட்ராலி தான் இது. ஸோ அதில் உங்களுக்கு இன்ஜின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே ஒரு பர்சன் வந்து மேலே ஏறி நின்று இன்ஜின் பெட்டில் இன்ஜினை வந்து மவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய பேட்டரி ஸ்டாக்லேருந்து ஆக்சிலரி பேட்டரி வந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இன்ஜினை வந்து மவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஜின் ப்ராக்கெட்லாம் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இன்ஜின் பெட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து இன்ஜினை வந்து மவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்ஜின்லாம் மவுண்ட் பண்ணியாச்சு. மவுண்ட் பண்ண பிறகு இருக்கக்கூடிய போர்ஷன் இதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட் பம்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது டிரைவ் ஷாஃப்ட். ஸோ இந்த கண்ட்ரிமன் சி அதுதான் வந்து நம்ம இந்தியா ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். ஸோ அதுக்கான டிரைவ் ஷாஃப்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அந்த டிரைவ் ஷாஃப்ட்ஸ் வந்து இங்கே அந்த டிரைவ் அசம்பிளியோட மவுண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இன்ஜின் காம்பனன்ட்ஸ் எல்லாம் மவுண்ட் பண்ணக்கூடிய இடம் இங்கே பாருங்கள். இன்ஜினுடைய வெயிட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கான இந்த ஒரு க்ரேன் மெக்கானிசமோடு போகுது. இங்கேருந்து இன்ஜின் வந்து லிஃப்ட் ஆகி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து நாம் இங்கே பார்க்குறோம். ஏசி ஹோஸ் பாருங்கள். ஸோ இந்த ஏசி ஹோஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கன்வேயர் அசம்பிளியில் இந்த இன்ஜினில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த இன்லெட் மேனிஃபோல்டில் வரக்கூடிய அந்த ஹோஸு, ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடமா இது வந்து இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் வந்து இந்த மினி கண்ட்ரிமன் சிக்காகனே ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய இன்ஜின். ஸோ டோட்டலாக இந்த அசம்பிளி லைன் வந்து ஒரு யூ ஷேப்பில் இருக்குது. அந்த யூவோடைய இந்த கர்வேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து நாம் வந்து நிற்கிறோம். அங்கே நீங்கள் பார்க்கலாம் எப்படி அந்த அசம்பிளி லைனில் அந்த கார் வந்து லிஃப்ட் ஆகி இந்த போர்ஷன் ஆஃப் த யூக்கு போகுது அப்படின்னு. எஸ், இதுதான் மினி கண்ட்ரிமனுடைய அசம்பிளி லைன். இது பம்பரை வந்து இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாமே பெயிண்டடாகவே தான் வந்துடுது உங்களுக்கு ஃபைனல் அசம்பிளி லைனுக்கு. இந்த பம்பரை தான் எடுத்து உங்களுக்கு பாருங்கள் வெஹிக்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி பம்பர் வந்து இருக்காது. ஸோ எல்லாமே ஸ்டாக்லேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கார் வந்து லிஃப்டடாக இருக்குது, தெரியுதா? ஸோ ஏன் லிஃப்டடாக இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய காம்பனன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். எஸ், கீழே வரக்கூடிய இந்த சைலன்சர், இந்த எக்ஸாஸ்ட் அசம்பிளி, இதை பாருங்கள். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து தெரியுது நமக்கு. அதே மாதிரி அண்ட் இந்த சைலன்சர் பைப் வந்து பின்னாடி என் கேன் அந்த மஃப்ளர் வருது. அண்ட் மஃப்ளர்லேருந்து வரக்கூடிய இந்த டெயில் எண்டையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சிங்கிள் டெயில் அண்ட் யூனிட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டமை வெஹிக்கிளில் மவுண்ட் பண்ணக்கூடிய இடம் இது. இது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த அசம்பிளி லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பெயிண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஒருத்தர் செக் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். ஸோ என்னென்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு டயக்னாஸ்டிக்ஸ் ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து டயக்னாஸ்டிக்ஸையும் செக் பண்ணிடுவாங்க. வெஹிக்கிளில் வந்து கனெக்ட் பண்ணி ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லி செக் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக அந்த பெயிண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெஹிக்கிள் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமாவும் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் செக் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த வீல் அலைன்மெண்ட் மட்டும் பார்ப்பாங்க. இப்படி அசம்பிளி லைனில் முடிஞ்சதுக்கப்புறமா வெஹிக்கிள் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறமா இங்கே லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கலர்ஸ் பாருங்கள். ஒயிட்டு, கிரே அண்ட் ஒரு ப்ளூயிஷ் கலர்லாம் வந்து வருது. ஸோ இதில் ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸும் கூட உங்களுக்கு இந்த மினி கண்ட்ரிமனில் வருது. ஸோ இதுதான் BMW ஃபேக்ட்ரி, நம்ம சென்னை பிளான்ட்டு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம வாட்ஸ் இன்சைட் அப்படின்ற ஒரு சீரீஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இந்த BMW பிளான்ட்டையும் விசிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். அதுக்கும் டடா, பாய்.